அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விவசாய பயிர்க்கடன் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாய பயிர்க்கடன் அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா, இல்லை பாதி தான் தள்ளுபடி செய்யப்படுமா, இந்த மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக விவசாய கடன் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதை சுற்றியே தான் இருக்கும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி 50% வரை விவசாய பயிர்க்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி விவசாயிகளுடைய மத்தியிலையும் சரி, இல்லை எதிர்கட்சிகளுடைய மத்தியிலையும் சரி, பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது மாதிரி இருந்தது இந்த நியூஸ் அப்படிங்கிறது. விவசாயிகள் வாங்கிய நகை கடன்கள் அண்ட் பயிர்க்கடன்கள் இது ரெண்டுமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படி தானே தாவேக்கா அரசு அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துச்சு. இப்போ அரசு பதவி ஏற்றதுக்கப்புறம் பேச்சு மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி விவசாயிகளும் எதிர்கட்சிகளும் மாற்றி கேள்வி அப்படிங்கிறது எழுப்பிட்டு தான் இருந்தாங்க. அதோடைய அடிப்படையில் இந்த விவசாய கடன் அப்படிங்கிறது, அதாவது விவசாய பயிர்க்கடன் அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி செய்கிறதுக்கு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த வலியுறுத்தலை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டு மறுபரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்காங்க. மறுபரிசீலனை செஞ்சு என்ன மாதிரியான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாய பயிர்க்கடன் முழுமையாக நம்மளுக்கு தள்ளுபடி செய்யப்படுமா, எந்த தேதியிலிருந்து முழுமையான தள்ளுபடி அப்படிங்கிறது இருக்கும், திரும்ப விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா, இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய குறு விவசாயிகள், குறிப்பாக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய 50 ரூபாய் வரையிலான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க மே 15ஆம் தேதி. இது சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 வரையிலான கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இது விவசாயிகள் மத்தியில் எதிர்கட்சிகள் மத்தியிலையும் பெரும் ஏமாற்றத்தை தான் தந்துச்சு. ஏன்னா முழு பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வங்கிகளில் குறு விவசாயிகள் அப்படிங்கிறவங்க ரூபாய் 50,000 வரை கடன் பெற்றிருந்தால் அவங்களுக்கு விவசாய பயிர்க்கடன் அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றும், சிறு விவசாயிகள் 50% 25,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் 50,000 60,000 வரைக்கும் கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளில் குறு விவசாயிகளுக்கு 40,000 வரைக்கும், சிறு விவசாயிகளுக்கு 20,000 வரைக்கும் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க. 60,000 70,000 வரைக்கும் விவசாயிகள் ஏதாவது கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா குறு விவசாயிகளுக்கு 30,000 வரைக்கும், அதுவே சிறு விவசாயிகளுக்கு 15,000 வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதே போல் தான் 70,000 80,000 வரைக்கும் கடன் பெற்றிருந்தாங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 20,000 வரைக்கும் அண்ட் சிறு விவசாயிகளுக்கு 10,000 வரைக்கும் தள்ளுபடி அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் 80,000 90,000 வரைக்கும் கடன் பெற்றிருந்தாங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 10,000, அதுவே சிறு விவசாயிகளுக்கு 5,000 வரை தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 90,000க்கு மேலே 1,00,000 வரைக்கும் கடன் பெற்றிருந்தால் குறு விவசாயிகளுக்கு 10,000, சிறு விவசாயிகளுக்கு 5,000 வரைக்கும் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. 1,00,000க்கு மேலே கடன் விவசாயிகள் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடினும் அறிவிச்சிருந்தாங்க. சிறு விவசாயிகளுக்கு 5,000 தள்ளுபடி அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் கூட்டுறவு வங்கிகள் மூலியமாக பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகள் அப்படிங்கிறவங்க தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த பயிர் தள்ளுபடி அப்படிங்கிறது எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்குடைய கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெரும் அளவில் பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழே 1/5/2025 2026 2வது மாதம் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அரசு அப்படிங்கிறது 2,044 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கையில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விவசாய கடன்கள் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதிப்படி விஜய் தற்போதைய அரசு அண்ட் தாவேக்கா அரசு முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பகுதியளவு தள்ளுபடி பண்ணுறது அப்படிங்கிறது விவசாயிகளோட மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துறதோட அவங்க இதை எதிர்த்து போராட்டம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக எதிர்கட்சியினரும் இதுக்கு எதிர்ப்பாக நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது விஜய் அவர்கள் இதை மீண்டும் மறுபரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. மறுபரிசீலனை செஞ்சு விவசாயிகளுக்கு முழு பாகுபாடும், அதாவது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லாருடைய கடன்களையும் தள்ளுபடி பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டுக்கான தாக்கல் அப்படிங்கிறது, நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒதுக்குவாங்க. அதில் தான் இந்த தள்ளுபடி பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இது யாரெல்லாம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.